ஹே காய்ஸ், வெல்கம் டு சிஏ டீப் லேர்னிங். இப்போ நம்ம வந்து அமன்கமேஷனில் ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் 13 பார்க்கலாம். நிசம் என்ன சொல்லியிருக்கான்னா, சன் அண்ட் நெப்டியூன் had been carrying on business independently. They agreed to amalgamate a form a company, Jupiter Limited. Authorized share capital 4,80,000 into 5. ஓகே, ஷேர் கேபிட்டலில் தந்திருக்கோம். ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ரீவேல்யூஷன் அமௌண்ட்டு அது தந்திருக்கோம். டெட்டார்ஸ் அண்ட் கிரெட்டார் இன்க்ளூட் ஓவர் டு சன் டு நெப்டியூன். ஓகே, சன்னு வந்து நெப்டியூனுக்கு வந்து தரணுமாமா. நெக்ஸ்ட் என்னென்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து இஷ்யூஸ் தி ஃபாலோயிங் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர். இது ரெண்டும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். என்ன சொல்கிறோன்னா, 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் சன் அண்ட் நெப்டியூனுக்கு வந்து ஜூபிட்டர் லிமிடெட் தரான். இன் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட். ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் வச்சு தரானாமா. ஓகே, 15% debenture at par to provide an income equivalent to 8% return business as on capital employed on the respective business after evaluation of asset. ஓகே, அதாவது ஆஃப்டர் ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட் முடிஞ்சவனே 15% டிபெஞ்சர் இன் ஜூபிட்டர் லிமிடெட் 15% டிபெஞ்சர் வந்து ப்ரொவைட் இன் இன்கம் ஈக்குவலன் டு 8% ரிட்டர்ன் பிஸ்னஸ் ஆஸ் அன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது 15% டிபெஞ்சர் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிபெஞ்சரோட இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8% ரிட்டர்ன் ஆன் பிஸ்னஸ் ஆன் தி கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதாவது இங்கே இருக்கப்பட்டிருக்கோம், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8% ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு 8% வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஆமாம். அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%னா டிபெஞ்சர் எவ்வளோ இருக்கும்? டிபெஞ்சர் 100% இருக்கும். ஸோ அப்படி போடணும். அது பார்க்கலாம், நம்ம சம்ம வரப்போ பார்க்கலாம். ஓகே, கேபிட்டல் எம்ப்ளாய் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அசெட் மைனஸ் லைபிலிட்டி அதுதான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன், ரீவேல்யூஷன் அசெட், ரீவேல்யூட் பண்ணோன்னே அசெட் எடுத்துக்கணும். இது ரெண்டும் ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா, ஸ்டார்டிங்கில் என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்குறான். கம்ப்யூட் தி அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர் டு இஷ்யூ டு. ஓகே, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்குறான். இப்போ ஈக்விட்டி ஷேருக்கு வந்து என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா, நம்மளுக்கு தெரியும் 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஜூபிட்டர் லிமிடெட் தரான். அது எப்படி தரான்னா, இந்த ப்ரொபோஷனில் தரான். 60,000 ஷேர்ஸ். ஓகே, என்ன அமௌண்ட்டில் தரான் அது சொல்லலை. அப்படின்னா நம்ம இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள், 80,000 into 5ன்னு எடுத்துக்கிறோம். 5 rupeesன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஜூபிட்டரோட வேல்யூ வந்து இது. ஸோ 5 rupees எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது. 60,000 into 5 வந்து எவ்வளோ வரும்? 3 lakh வரும். ஓகே, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் 3 year ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்கோம். அப்போ இது 3 ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடணும். இது 3 ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு இந்த 3 lakh அந்த ரேஷியோவில் பிரிக்கணும். அதான் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தா தெரியும், ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைட் பை 3 போட்டால் இது கிடைக்கும். அதே மாதிரி இது டிவைட் பை 3 போட்டால் இது கிடைக்கும். இது கிடைச்ச உடனே இதோட ரேஷியோ வச்சு அந்த 3 lakh வந்து பிரிக்கிறோம். 3 lakh பிரிக்கிறோம். பிரித்தா இவ்வளோ வரும். நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. 3 lakh பிரித்தா இது வரும். புக்கில் வந்து கொஞ்சம் குழப்பி கொடுத்துருக்கோம். நீங்கள் 3 lakhல இந்த ரேஷியோவில் பிரிங்க, வந்துடும் இது. அவ்வளோதான். அப்புறம் வந்து என்னென்னா, இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஓவர். இதுதான் ஈக்விட்டி ஷேர் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். செகண்ட் பாயிண்ட் தான். இப்போ வந்து என்னென்னா, நம்ம டிபெஞ்சர் பார்க்க போகிறோம். டிபெஞ்சர் அதான் சொன்னேன், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8% கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆஃப்டர் ரீவேல்யூஷன், பிபி வந்து ஆஃப்டர் ரீவேல்யூஷன் எடுத்துக்கணும். கரண்ட் அசெட் ஆஃப்டர் ரீவேல்யூஷன் எடுத்துக்கணும். கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் பண்ணால், அசெட் மைனஸ் லைபிலிட்டி பண்ணால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வரும். வந்துருச்சா? இப்போ வந்து என்னென்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்துருச்சு. இதில் 8% வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 8% போட்டால் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ இருக்குது? 4,12,500. இதில் 8% என்ன? 33,000 வருது. இது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது வந்து 15% டிபெஞ்சர் ஆமாம். இது இருக்குல்ல, இது வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15%. இது வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%னா இது 15% ஈக்குவல் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 33,000. அப்போ 33,000னா 100 எவ்வளோ? அதுதான் 33,000 வந்து டிவைட் பை 15னா இன்ட்டு 100 போட்டால் டிபெஞ்சரோட வேல்யூ கிடைக்கும். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து 33,000. டிபெஞ்சரோட வேல்யூ வந்து 100ல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டிபெஞ்சரோட வேல்யூ கிடச்சிரும். இது 2 டிபெஞ்சரோட வேல்யூ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். நார்மலாக பேலன்ஸ் ஷீட் நீங்கள் எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த குழப்பமாக இருந்துச்சுன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு அது என்னென்னா, ஒர்க்கிங் நோட் மட்டும் தனித்தனியாக போட்டுக்கலாம். பிகாஸ் இங்கே ஒர்க்கிங் நோட் எல்லாம் சேர்த்து போட்டோம், அதனால் இங்கே ஸ்டாரு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டெட்டார் சம்மை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட்டு கூட அதை வச்சு கூட போட்டுக்கலாம். இது அவ்வளோதான். பேலன்ஸ் ஷீட் அவ்வளோதான் ஓவர். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
அவ்வளோதான் காய்ஸ், இந்த சம் ஓவரு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ்.